இப்போ வந்து நான் பிக் பண்ணியிருக்கிறது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க். அது வந்து எடுத்திருக்கேன். வீக்லி டைம் டைம்ல வச்சிருக்கேன். ஓகேவா? ஓகே. இப்போ கொரோனா அப்போ ஒரு ஃபால் நடந்தது. இந்த டைம் பீரியட் ஜான் 2020 மார்ச் 2020 வரைக்கும் ஒரு பெரிய ஃபால். நியர்லி 1300 800க்கு 700 கிட்ட வந்திருக்கு. மேட்டா ஒரு 40% மேலே ஃபால் ஆயிருக்கு. இந்த இடத்துல ஒரு டபிள்யூ ஃபார்ம் ஆயிருக்கு, தெரியுதா? ஆமா, ஏப்ரல் கிட்ட. எஸ். ஸோ இங்க ஒரு ஃபால் அகைன் வந்து ஒரு நெக் கிரியேட் பண்ணிட்டு திரும்ப ஹையர் லோ ஃபார்ம் பண்ணிருச்சு. அண்ட் இங்க ஒரு பிரேக் அவுட் வந்து இந்த நெக் இந்த கேண்டில் பிரேக் பண்ணிருக்கு. இதுல வந்து நம்ம எங்க ரிஸ்க் போகணும்னா ப்ரீவியஸ் லோக்கும் கீழே இந்த இடத்துல இருக்குமா, நம்ம எதை டார்கெட் பண்ண போறோம்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் டார்கெட் லெவல்ஸ் வந்து இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆச்சோ அந்த இடத்த வந்து நம்ம எய்ம் பண்ணலாம். அதை வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வச்சுக்கலாம். என்னோட என்ட்ரி வந்து இந்த கேண்டில் பிரேக் அவுட் ஆனோன்னு இங்கே எடுத்திருக்கேன். ரிஸ்க் வந்து இங்கே வைக்கிறேன். அப்ராக்சிமேட்டா 20% வருது. நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கேப்சர் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ரூல் படி 1:3 அட்லீஸ்ட் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ 60% வந்து நம்ம கேப்சர் பண்ற மாதிரி இருக்கும். இங்க வந்து ப்ரீவியஸ் ஹை இருக்குல்ல, அது எவ்வளோ கொடுக்குது அப்படின்னா 26% வந்து கொடுத்துருக்கு. ஓகே. இதுக்கப்புறமும் நம்ம வந்து ஹோல்டு பண்ண போறோம் அப்படின்னா அது மார்க்கெட்டோட ட்ரெண்டை பொறுத்தது அப்படின்னு சொல்லியிருக்கேன். சப்போஸ் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுற மாதிரி இருந்தா நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி. இதுதான் நமக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு இல்லையா என்ட்ரி, ஒரு ஹை அண்ட் இந்த இடம். சோஃபார் வந்து ட்ரெண்ட் அப்ளே தான் இருக்கு. இது வரைக்குமே உங்களுக்கு வந்து அப்ல தான் இருக்கு. அகைன் ப்ரீவியஸ் லோ வரைக்கும் இங்க வந்திருக்கு. திரும்ப ஒரு ஹையர் ஹை, தென் ஸ்டில் வந்து உங்களுக்கு ட்ரெண்ட் அப்ல தான் இருக்கு. இந்த மொமெண்ட்ல தான் உங்களுக்கு வந்து டவுன் அப்படின்ற மாதிரி ஒரு இண்டிகேஷனே காமிச்சிருக்கு. பிகாஸ் ப்ரீவியஸா உள்ள 1 2 3 டைம்ஸ் சப்போர்ட் பண்ண ரீஜனை கேப் டவுன் பண்ணி பிரேக் பண்ணிருக்கு. இந்த மொமெண்ட்ல கேப் டவுன் பண்ணி பிரேக் பண்ணிருக்கு. அண்ட் இந்த லைன் நான் ட்ரா பண்ணியிருக்கேன்ல, அது வந்து ப்ரீவியஸா உள்ள ரெசிஸ்டன்ஸ். அது என்ன பண்ணிருக்கு அப்படின்னா சப்போர்ட் பண்ணி மார்க்கெட்டை மேலே தள்ளி இருக்கு. அது அன்னைக்கு இங்க உங்களுக்கு ஒரு விக் வந்திருக்குல்ல, அந்த விக்கு பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப நேரம் அந்த இடத்துல இருந்திருக்குமோன்னு ஒரு டவுட் வரலாம். பட் அந்த டேல என்ன ஆச்சுன்றது நம்மளால இப்போ கிளியரா சொல்ல முடியாது. ஏன்னா ஜஸ்ட் ஒரு இன்ஸ்டன்ட் தான். எப்பயுமே 9:15 கேண்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே வந்து அக்ரெசிவா இருக்கும். கண்ணா பின்னான்ட்டு மேலே கீழேன்னு போயிட்டு வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த வீக் ஸ்டார்ட் ஆன போது ஜஸ்ட் ஒரு வீக் மட்டும் கூட வந்துட்டு மேலே போயிருந்திருக்கும். அது நம்மளால எக்ஸாக்டா சொல்ல முடியாது. எனிவேஸ் நம்மளோட டார்கெட் வந்து 1:3 ஃபர்ஸ்ட் அது கொடுத்துருக்கா அப்படின்றத செக் பண்ணலாம். ஓகே, எக்ஸாக்டா வந்து ஒரு 59.4 அப்படின்றது இங்க மூவ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்தது இந்த இடம் ஹை வச்சோம் அப்படின்னா 67% வரைக்கும் போயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹை வந்து இது. அதுல வந்து உங்களுக்கு அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஸ்ட்ராங்கா ஒரு பையர்ஸோட டாமினேஷன் தெரியுது. அடுத்த டேவும் வந்து கேப் அப்ல ஓபன் பண்ணிருக்கு. ஸோ இந்த இடத்த நம்ம என்ன சொல்லுவோம், பிரேக்அவே கேப்னு சொல்லுவோம்ல. ஏன் அப்படி சொல்றேன்னா ப்ரீவியஸா எனக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஆக்சுவலா அந்த இடத்துல எனக்கு எந்த பேட்டர்னுமே இல்லை. பேட்டர்ன் இருந்தாதான் நான் பிரேக்அவே கேப் அப்படின்னு சொல்லுவேன். பட் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸா இருந்தது. அடுத்த நாள் அடுத்த வீக் ஸ்டார்ட் ஆகும்போது நல்ல கேப் அப்ல ஓப்பன் ஆகி ட்ரெண்ட் கண்டினியூ ஆயிருக்கு. ஓகேவா? நம்ம ஒன்றும் புதுசா அந்த இடத்துல என்ட்ரி எடுக்க போறது இல்லை. புதுசா அந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னா நான் அந்த இடத்துல சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஆல்ரெடி நம்ம பாட்டம்ல என்ட்ரி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் கிடைக்கிறது எல்லாமே வந்து நமக்கு ப்ராஃபிட் சைட்ல வர்ற ஒரு சின்ன சின்ன மூவ்மெண்ட்ஸ் தான். எப்போ ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுதோ அப்போ வந்து நான் வந்து எக்ஸிட் பண்ணிடுவேன். இங்க வந்து எனக்கு 1:3 வந்து இங்கே கொடுத்துருக்கோம். இந்த இந்த பர்டிகுலர் கேண்டில் இருக்கு இல்லையா, இந்த கேண்டில்ல நம்ம வந்து எக்ஸிட் பண்ணியிருக்கோம் 1:3.
எக்ஸிட்டுக்கு வந்து ஒன்று ப்ரீவியஸ் ஹை, ஓகேவா, ப்ரீவியஸாக இந்த ட்ரெண்ட் எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ அங்கே வந்து நம்ம எக்ஸிட் பண்ணலாம். பட் இங்கே ரிஸ்க் வந்து நம்ம ஹையாக வச்சுருக்கோம், ஓகேவா. ரிஸ்க் ஹையாக வச்சிட்டோம் அப்படின்றதுனால நம்ம டார்கெட்டையும் ஹையாக வைக்கணும் அப்படின்றது அர்த்தம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நம்ம கம்மியான ரிஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே கிடைக்குது அப்படின்றத பார்க்கறது பெட்டர். நான் வீக்லியில வச்சிருக்கேன். என்ட்ரி எடுக்கும்போது நான் 4 ஹவர்ஸோ இல்லை 30 மினிட்ஸோ போய் தான் என்ட்ரி எடுக்கிறேன்னு வச்சுப்போம். அந்த டைம்ல ஒரு இன்னும் ஒரு ப்ரீவியஸான லோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 4 ஹவர்ஸ் போகிறேன், இடம் கிடைக்குது. பிரேக் அவுட் வந்து எங்க நடந்திருக்கு அப்படின்னா, இங்க இருந்து இந்த கேண்டில் நெக்ஸ்ட் டே வந்து மேலே ஓப்பன் ஆயிருக்கு, ஓகேவா. நெக்ஸ்ட் டே வந்து மேலே ஓப்பன் ஆயிட்டு சப்போஸ் அந்த கேண்டில் மேலேயே க்ளோஸ் வச்சிருந்ததுனா தான் நமக்கு வந்து பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த கேண்டில் மேலே க்ளோஸ் வச்சிருக்கு, நம்ம இங்கே என்ட்ரி எடுத்திருப்போம் 1028 அங்கேயே வந்து எடுத்திருக்கலாம். இங்க இருந்து போன ட்ரெண்ட் வந்து இங்க ஒரு ரீடெஸ்ட் கொடுத்து தான் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம இந்த இடம் இருக்குல்ல, இதை வந்து ஸ்டாப் லாஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே. இதுவே எனக்கு 1:2.5 வந்துருச்சு. ப்ரீவியஸ் ஹையே வந்து 1:2.5 அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. எதனாலனா எனக்கு அங்க ரிஸ்க் வந்து கம்மியாயிருச்சு. எப்படி கம்மியாச்சுன்னா, நம்ம லோயர் டைம் ஃப்ரேம் போயிட்டு என்ட்ரி எடுக்கும்போது அங்க ஒரு ரீடெஸ்ட் பாயிண்ட் இருக்கும்ல, அதை இல்லை இந்த பாயிண்ட்ல நம்ம வந்து எஸ்எல் மார்க் பண்ணிட்டோம். ஸோ இதுவே எனக்கு வந்து 1:2.5, அதை நான் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா 3, இங்கேயே எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு 1:3 அப்படின்றது. இப்போ இந்த இடத்துல நான் ட்ரெண்டை பிரேக் ஆகுற வரைக்கும் கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு மேலே போயிட்டே இருக்கா, ஓகே, மேலே போயிட்டே இருக்கட்டும். என்னோட டார்கெட் இந்த இடம் தான், இந்த இடம் தான் நான் வச்ச டார்கெட் 1:3, ஓகேவா. அந்த இடம் தான் நம்ம வந்து 1:3 வச்சிருக்கோம். அது எனக்கு பிரேக் ஆகாத வரைக்கும் நான் என்ன பண்ணலாம், ஹோல்ட் பண்ணலாம். ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா நமக்கு ஓகே 1:3ல நம்ம வெளில வந்துடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இன்னும் வெயிட் பண்ணி பார்க்குறோம், ஒரு சான்ஸ் எடுத்து பார்க்குறோம் அப்படின்னாலும் ஃபால் ஆகிட்டே இருக்க பட்சத்தில் காஸ்ட் டு காஸ்ட்ல வெளில வந்துடும். அப்படி பண்றது வந்து நல்லது இல்லை. 1:3லே எக்ஸிட் பண்றது பெட்டர். இன்கேஸ் உங்களுக்கு 1:4 அந்த மாதிரிலாம் போயிட்டு ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா, ஏன்னு வச்சுக்கோங்க, நீங்க எடுக்கிறது வந்து ஜூன் மந்த்ல எடுக்கிறீங்க, உங்களுக்கு 1:3 கொடுத்தது நவம்பர்ல கொடுக்குது. தட் மீன்ஸ் நீங்க ஒரு 5 மாசம் அங்க வெயிட் பண்ணிருக்கீங்க. நீங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க, அடுத்த அக்டோபர் வந்துருச்சு. கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேல நீங்க வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் காஸ்ட் டு காஸ்ட்ல எக்ஸிட் பண்றீங்கன்னா அந்த ஒரு ஸ்விங்கே வந்துட்டு யூஸ்லெஸ்ஸா போயிடும். அந்த வெயிட்டிங் பீரியடுக்கான ரிசல்ட் கிடைக்கும் போது நம்ம வந்து வெளில வந்துடணும். 1:3க்கு அப்புறம் நீங்க ட்ரையல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த பிரைஸை தாண்டிடுச்சா, ஓகே, இதுக்கு மேல 1346 தாண்டி மார்க்கெட் கீழே க்ளோஸ் வச்சதுன்னா நான் வந்து எக்ஸிட் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி. இன்னொன்று என்ன பண்ணுவோம்னா, இந்த டபிள்யூ ஃபார்மேஷனோட ஹைட் அதை வந்து ஃபர்ஸ்ட் எடுக்கலாம். இந்த லோல இருந்து இந்த நெக் வரைக்கும் உள்ளது. ஸோ இதுதான் வந்து ஹையஸ்ட் ஃபார்மேஷன். இந்த ஒரு டபிள்யூ பேட்டர்ன்ல பாட்டம்ல இருந்து நெக் வரைக்கும் உள்ள ஹை வந்து இதுதான். ஸோ நமக்கான என்ட்ரி கிடைச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், அதை டார்கெட்டா வைக்கலாம். இப்போ அப்படி வச்சோம்னா எது டார்கெட் காட்டுது, ப்ரீவியஸ் ஹை கிட்ட வரைக்கும் காமிக்குதா. ஸோ அப்ராக்சிமேட்டா அது ரெண்டும் மேட்ச் ஆயிடுச்சு. மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஹையும் ப்ரீவியஸா இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஹையோட அந்த லென்த் வந்து மேட்ச் ஆகும். இந்த லோ டு நெக் வந்துட்டு மேட்ச் ஆகும். அதுக்கப்புறம் மோஸ்ட்லி ஃபால் ஆகும்னு சொல்றீங்களா? ஃபால் ஆகும்னு சொல்ல, ஃபால் ஆகுமா ஆகாதான்றது அந்த இடத்துல கிரியேட் பண்ணக்கூடிய ட்ரெண்டை பொறுத்தது. ஓகே, அட்லீஸ்ட் அந்த ஹையாவது ரீச் ஆகும் அப்படின்னு சொல்றேன். இது எதனால இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட்னு வைக்கிறோம்னா,
ஒவ்வொரு ஸ்டாக்லேயும் ஒரு பர்சன்டேஜ் வந்து ரிட்டர்ன்ஸ் இருக்கும். இது உங்களுக்கு ப்ரைஸ் ஹையா இருக்குல்ல, அதனால இது 800லேருந்து 1300. ஓகே, நம்ம என்ட்ரி எங்க எடுக்கிறோம்? 1000. ஓகே, 1000லேருந்து 1300 பாயிண்ட்ஸ் வந்து மூவ் ஆயிருக்கு. அப்படி 300 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகுறதுன்றது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 30%. இதே 600 இருக்கிற ஒரு ஸ்டாக்ல 300 மூவ் ஆச்சுன்னா அது 50. ஸோ பர்சன்டேஜ் மாறுது இல்ல. அதனால தான் நம்ம வந்து ஒரு ஸ்பாட்டை வந்து டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்றோம். பர்சன்டேஜ் இவ்வளோ புக் பண்ணணுன்ற மாதிரி சொல்லாம இந்த ஹை வச்சுக்கோங்க, இல்லைன்னா 1:3 ஏன் சொல்றோம்னா ரிஸ்க்கு ஏற்ற ரிவார்டு கிடைக்கணும். அது வந்து ஃபிக்ஸ்டா பர்சன்டேஜா சொல்லாம ரேஷியோவோ இல்லை ப்ரீவியஸா உள்ள ஒரு ரிவர்சல் பாயிண்டையோ வச்சுதான் மென்ஷன் பண்றோம். அதுக்கு அர்த்தம் வந்து அந்த இடத்துலயும் திரும்ப மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுன்றது கிடையாது. இங்க வந்து அந்த டைம் பீரியட் கொரோனான்ற ஒரு ரீசன் இருக்கு, அதனால அங்க ஃபாலோ ஆயிருக்கு. ஓவராலா எல்லா இண்டஸ்ட்ரியுமே ஃபாலோ இருந்துச்சு. அப்படி இல்லைன்னா இவங்க கொடுத்த growthக்கு கண்டிப்பா இது இன்னும் அப் ட்ரெண்ட்ல போயிட்டே இருந்திருக்கும். இது அவ்வளவு சீக்கிரம் வந்து புல் பேக் பண்ணி போக முடியாது. பட் இங்க என்ன பண்ணிருக்காங்க, 1300லேருந்து 800 வரைக்கும் வந்துட்டு குயிக்கா ரெக்கவர் பண்ணிருக்காங்க. அப்ப அந்த மாதிரி ஸ்டாக்லாம் ஃபண்டமெண்டலி நல்ல ஸ்டாக். இப்போ டபிள்யூலே வந்து ஹை எடுத்து டார்கெட் வைக்கலாம், இல்லைன்னா ப்ரீவியஸ் ஹையே வைக்கலாம், இல்லை 1:3 வைக்கலாம். அது வந்து மார்க்கெட் எப்படி கண்டினியூ ஆகுது, எப்படி ப்ரொசீட் பண்ணுதுன்றதை பொறுத்து நம்ம வந்து முடிவு பண்ணணும். நேற்று பார்த்த எக்ஸாம்பிள்ல 1:3 கொடுக்கல, அதுக்காக நம்ம எஸ்எல் அங்கே புக் பண்ண முடியாது. ப்ரீவியஸ் ஹையில ரிவர்சல் ஆச்சு, ட்ரெண்ட் ரிவர்சலை ஃபைன் பண்ண உடனே நம்ம வந்து அங்கே எக்ஸிட் பண்ணிருக்கோம். அதான், ஏன்னா இப்போ நம்ம வெயிட்டிங் பீரியடுக்கு ஒரு மீனிங் இல்லாம போயிடும். இப்போ வந்து early February 2021 இருந்து July 24 ஒரு 3.5 years. 3.5 years-ஆ இந்த மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ என்ன ஃபீல் ஆகுது? சைட்வேஸ் மூவ்மெண்ட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன நடக்கலாம்? சப்போஸ் இப்போ நம்ம இதுல ரெசிஸ்டன்ஸ் பிளாட் பண்ணோம், அதுக்கு மேல போச்சுன்னா மேபி ஹையா போலாம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இங்கே ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இதில் எத்தனை டச் இருக்குன்னா, இது 1 2 3 4 5 ஆல்மோஸ்ட் அது கிட்ட இருக்கு. ஆல்மோஸ்ட் 6 டச்சஸ் வந்து இருக்கு. அவ்வளோ டைம் வந்து ரிஜெக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னா அந்த இடம் நல்லாவே ஃபைட் பண்ணுது மார்க்கெட்டை புஷ் பண்ணி கீழே தள்ளுறதுக்கு. இருந்தாலும் பையர்ஸ் என்ன பண்றாங்க, எவ்ரி டைம் ஒரு அட்டெம்ப்ட் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் அந்த லைனை மார்க்கெட் வந்து டச் பண்ணும்போது நல்ல ஒரு மொமெண்டம் கேண்டில், அதாவது நல்ல ஒரு கிரீன் கேண்டில், இந்த மாதிரி ஒரு டாமினன்ஸ் அதிகமா இருக்குல்ல, இல்லை இந்த மாதிரி ஒரு கேண்டில் வச்சு க்ளோஸ் பண்ணது அப்படின்னா அதுக்கப்புறமா ஃபர்தரா நல்ல ஒரு மூவ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா எவ்ரி கன்சாலிடேஷனுக்கு அப்புறமா நடக்கிற பிரேக் அவுட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். கேப் அப்லாம் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா பெட்டராகவே வந்து மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் பார்ப்போம் எப்படி போகுது. அப்கமிங் ஒரு 1 or 2 months-குள்ள தெரிஞ்சிடும் இது பிரேக் ஆக போதா இல்லை அகைன் ரிவர்ஸ் பண்றாங்களா அப்படின்றது. உங்க சார்ட்ல சிலதெல்லாம் ஒயிட்டா இருக்குல்ல கேண்டில்ஸ், அதுக்கு என்ன மீனிங்? அது என்னன்னா, நான் வந்து ஒரு இண்டிகேட்டர் ஆட் பண்ணி வச்சிருக்கேன், நோவிஸ் ஹெட்ஜ் ஜோன் மார்க்கர் அப்படின்ற ஒரு இண்டிகேட்டர். அது இன்ட்ராடேக்காக நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். அது ரிமூவ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, நார்மலா எல்லாமே டிஸ்பிளே. டோஜி கேண்டில்ஸ் இருக்குல்ல, அந்த டோஜி கேண்டில் எப்படி இருக்கும்னா விக் வந்துட்டு லென்த் அதிகமா இருக்கும், பாடியோட லென்த் கம்மியா இருக்கும். அந்த மாதிரி எந்த கேண்டல்லாம் இருக்கோ அது எல்லாமே வேற கலர்ல டிஸ்பிளே ஆகணும்னு சொல்லிட்டு நான் இங்க இருக்கு பாருங்க, நோவிஸ் ஹெட்ஜ் ஜோன் மார்க்கர் நான் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்டு செட்டிங்ஸ்ல போயிட்டு ஒரு சின்ன சேஞ்ச், இந்த கலர் மட்டும் ஒயிட்ல வரணும் அப்படின்னா ஒயிட் கலர்ல வரும்.
ம்ஹ்ம். ஓகே. அது இன்ட்ராடேல நம்ம அனலைசிஸ்க்காக அந்த மாதிரி வச்சிருக்கிறோம். ஓகே, ஓகே. நீங்க வேற ஏதாவது உங்களுக்கு டபிள்யூ தெரியுதா? கிளியரா இல்ல, பட் ஆல்மோஸ்ட் ஒரு டபிள்யூ மாதிரி எங்கேயாவது தெரியுதா? ஏப்ரல், ஜூலை கிட்டயா? ம். பட் இங்க வந்து ஆஹ், இதோட அரைவலே வந்து எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி டிஸ்கண்டினியூஸா இருக்குது. ஸோ அதனால நம்ம இதை பெருசா கன்சிடர் பண்ண வேணாம், பட் அங்க ஒரு ஷேப் கிடைக்குது. ஓகே. அண்ட் நான் உங்களுக்கு ஒரு இன்னொரு இண்டிகேட்டர் சொல்றேன். அது நம்ம என்ட்ரிக்காக அப்படின்ட்டு யூஸ் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் தான், அதுவும் மேண்டட்ரி கிடையாது. பட் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இந்த ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ்னு ஒரு இண்டிகேட்டர் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆர்எஸ்ஐன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர். ஓகே. இப்போ இதில் செட்டிங்ஸில் நான் ஆர்எஸ்ஐ பேஸ்டு எம்ஏ அதை எடுத்து விட்டுறேன். அது மூவிங் ஆவரேஜோட இது. இப்போ இந்த ஒரு இண்டிகேட்டரோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 0ல இருந்து 100 வரைக்கும் இருக்கும். அது 100 மேலேயும் போகாது, 0 கீழேயும் வராது. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் மார்க்கெட்ல இந்த கேண்டில்ஸ் என்ன டைரக்ஷன்ல போகுதோ அதே டைரக்ஷன்ல தான் வந்து இந்த மூமெண்ட்மே இருக்கும். லைக் ஆர்எஸ்ஐயோட வேல்யூஸ்மே இருக்கும். ஓகேவா? ஓகே. இதுல வந்து 2 ஜோன் இருக்கும். ஒன்று வந்து சப்ளை ஜோன் அண்ட் டிமாண்ட் ஜோன். ஆஸ் யூஷுவல் நான் உங்களுக்கு அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொன்னேன்ல, மேலே ரெசிஸ்டன்ஸ் சப்ளை ரீஜன், கீழே இருக்கிற சப்போர்ட் வந்து டிமாண்ட் ரீஜன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் அதே தான். இங்கே 30, 70ன்னு 2 பர்டிகுலர் வேல்யூவை மட்டும் டாட்டட் லைன், டேஷ்டு லைன், அதில் வந்து டினோட் பண்ணியிருக்காங்க, தெரியுதா? ஆமாம். செட்டிங்குள்ளே போனாலுமே காமிக்கும். இங்கே இருக்கு பாருங்க. இது வந்து மிடில் பேண்டு, அப்பர் பேண்டு, லோவர் பேண்ட் அப்படின்ட்டு 3 இருக்கு. ஒன்று 70, 50, 30. 70 அப்படின்றது ஓவர் பாட் ரீஜன். ஏன் ஓவர் பாட் ரீஜன் மேல இருக்கிற அந்த நம்பரை சொல்றாங்கன்னா, கீழே வந்த மார்க்கெட்ல ஓவரா பையிங் நடக்கிறதுனால அது அந்த இடத்துக்கிட்ட வந்துருச்சு. ஸோ ஓவர் பாட் ரீஜன், அதிகமான பையிங் நடக்கிறதுனால மார்க்கெட் அந்த இடத்துக்கு வருது. அதனால என்ன ஆகும், அங்க இருந்து ஒரு ஃபால் ஆக சான்ஸ் நிறைய இருக்குன்றது தான் அந்த 70ன்ற லைன் வந்து நமக்கு சொல்றது. இங்கே வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி டைம் இந்த ரிஜெக்ஷன் நடந்திருக்குல்ல மேல, எல்லாமே இந்த நியர்பை அந்த 70 கிட்ட தான் நடந்திருக்கு. ரீஜன் கீழே இருக்கிற 30ன்றது ஓவர் சோல்ட் ரீஜன். ஸோ எப்போ வந்து அதிகமான செல்லிங் நடக்குதோ அப்போ வந்து இந்த வேல்யூ ஃபால் ஆகிட்டே இருக்கும். இதை வச்சு நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ண போறோம் அப்படின்னா, டைவர்ஜன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கும். அது நடக்குதா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. அது எப்படின்றத சொல்றேன். இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் கேண்டில் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆர்எஸ்ஐலையும் எப்படி இருக்கும்னா இதே மாதிரி ஃபார்மேஷன் இருக்கும். மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஆர்எஸ்ஐயோட ட்ரெண்டுமே இருக்கும். இது வந்து நார்மலா நடக்கிறது. இன்கேஸ் கேண்டில் மூமெண்ட் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆர்எஸ்ஐல எப்படி இருக்கும்னா இப்படி ஃபார்ம் ஆகும். ஏன்னா வந்து இந்த லோவையும் இந்த லோவையும் கனெக்ட் பண்றேன். இந்த லோவையும் இந்த லோவையும் இங்க உங்களுக்கு ட்ரெண்ட் எப்படி இருக்கு, டவுன் சைடு இருக்கா? லைனோட பேஸ் வந்து எப்படி இருக்குன்னா டவுன் சைடை பார்த்து இருக்கு. இங்க நான் டிரா பண்ண லைன் வந்து அப் சைடு பார்த்து இருக்கு. என்ன சொல்லுவோம்னா ஆர்எஸ்ஐ டைவர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் மார்க்கெட் வந்து டவுன்ல வந்துட்டு இருக்கும், பட் ஆர்எஸ்ஐ வந்து அப்ல காமிச்சிட்டு இருக்கும், ஆப்போசிட்ல காமிக்கும். அது எதனால அப்படின்னா
அந்த இடத்துல ஒரு ரிவர்சலுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்றது தான் அது நமக்கு சொல்லும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆர்எஸ்ஐ டைவர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதே மாதிரி மார்க்கெட் ஹைல இருக்கும்போது, இந்த மாதிரி ஒரு ஹைல இருக்கும்போது இந்த ஃபார்மேஷன் இருக்கு. இந்த ஃபார்மேஷன்ல நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஓகே மார்க்கெட் ஹையர் ஹை வைக்குது, அடுத்தது மேலே தான் போக போகுது அப்படின்ட்டு நமக்கு தோணலாம். இந்த மாதிரி ட்ரா பண்ணும்போது இந்த ஆர்எஸ்ஐ என்ன பண்ணுவோம்னா இப்படி ஃபார்ம் ஆகும். ஆப்போசிட் சைடு வந்து ட்ரெண்ட் லைன் நீங்க ட்ரா பண்ற மாதிரி இருக்கும் ஆர்எஸ்ஐல. இதுவுமே ஆர்எஸ்ஐயோட டைவர்ஜென்ஸ் வரும். ட்ரெண்ட் உங்களுக்கு மேல இருக்குன்னு காமிக்கும், பட் ஆர்எஸ்ஐ வந்து கீழே போற மாதிரி காமிக்கும். அடுத்தோட மூவ்மெண்ட் செக் பண்ணி பாத்தீங்கன்னா இது ஃபாலோ ஆகும். இதுல இருந்து நமக்கு இங்க என்ன அடிஷனல் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம்னா, சப்போஸ் உங்களுக்கு மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் டபிள்யூ ஃபார்மேஷன் கொடுக்கும்போது ஆர்எஸ்ஐயும் நீங்க பேரலா செக் பண்ணி பார்த்தீங்க, உங்களுக்கு இந்த இடத்துல டைவர்ஜென்ஸ் ஃபார்ம் ஆயிருக்குன்னா கண்டிப்பா மார்க்கெட் அதுக்கப்புறம் மேலே போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாட்டம்ல ஒரு என்ட்ரி பார்த்தோம்ல, இந்த என்ட்ரி எப்படி இருக்கு, ஆல்ரெடி அது வந்து ஒரு ஹையர் லோ தான் மேக் பண்ணிருக்கு. அதனால எக்ஸாக்டா அதே இடத்துல ஆர்எஸ்ஐ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு வெர்டிக்கல் லைன் வந்து எடுத்துக்கேன் இந்த ரீஜன், நெக்ஸ்ட் இந்த லோ, இது ரெண்டுத்தையும் எடுத்திருக்கேன். இங்க ரெண்டு வந்து மேல இருக்கு, ரெண்டு வந்து மேலதான் இருக்கு, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. அதனால இங்க ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? இது ஆக்சுவலா இதுவுமே கன்ஃபர்மேஷன் தான், பிகாஸ் உங்களுக்கு டபிள்யூமே என்ன சொல்லுது, மேலே போக போகுதுன்னு சொல்லுது, அண்ட் ஆர்எஸ்ஐயுமே மார்க்கெட் மேலே தான் போக போகுது அப்படின்றத கிளியரா சொல்லுது. இதுக்கு அடுத்த அக்கேஷன் வந்து இப்போ நான் உங்களுக்கு லாஸ்ட் ஒன் காமிச்சேன்ல, இங்க வந்து ஒரு டபிள்யூ தெரியுதா அப்படின்னு கேட்டேன். என்ன பண்ணிருக்குன்னா லோயர் லோ ஃபார்ம் பண்ணிருக்கு, அதுக்கப்புறம் தான் ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணிருக்கு. இங்க ஒரு லோயர் லோ ஃபார்ம் ஆயிருக்கு, தெரியுதா? ஓகே. ஸோ அப்போ அந்த இடத்துல ட்ரெண்ட் ட்ரா பண்ணணும்னா இப்படிதான் பண்ணணும், டுவர்ட்ஸ் டவுன் வந்து பண்ணணும். ஆர்எஸ்ஐல எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு, சேம் ஸ்பாட், ஹையர் லோ ஃபார்ம் ஆயிருக்கு, ஹையர் லோ ஃபார்ம் பண்ணிருக்கு. ஸோ அதுதான் வந்து டைவர்ஜென்ஸ். இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் மேலே போக போகுது அப்படின்றது ஒரு இண்டிகேஷன். ஸோ இங்கே லோயர் லோ வச்சாலுமே இங்க வந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ட்ரெண்ட் மேலே போகும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பயங்கரமா ஒரு மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு, மார்க்கெட் ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் போயிருக்கு. ஆனா இதோட லாஜிக் என்ன, அது எப்படி டைவர்ஜ் ஆகுது? இந்த ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் என்னன்னா மார்க்கெட்டோட கேப்பபிலிட்டியை நமக்கு சொல்றதுக்கான ஒரு இண்டெக்ஸ் இது. ஓகே, ஃபார்முலா வச்சு அது இந்த ரேஞ்சுக்குள்ளேருந்து இந்த ரேஞ்சுக்குள்ள மூவ் ஆகணும்ன்றது எல்லாமே கால்குலேட் ஆகும். ஏன்னா இப்போ மார்க்கெட்டோட லோ இங்க இருக்கு 837 கிட்ட இருக்கு, அடுத்து கிரியேட் ஆன லோ வந்து 1272 சம்திங், ஒரு 400 பாயிண்ட்ஸ் ஹைல இருக்கு. பட் ஆர்எஸ்ஐல உங்களுக்கு இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டுக்கும் பெரிய வித்தியாசமே இல்லை. சொல்ல போனா இதுக்கும் வந்து ஜஸ்ட் ஒரு 33 பாயிண்ட்ஸ் தான், ஜஸ்ட் ஒரு 3 பாயிண்ட்ஸ் தான் டிஃபரன்ஸ். இந்த இண்டெக்ஸை எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மார்க்கெட்டோட கரண்ட் கேப்பபிலிட்டி எப்படி இருக்குன்றத நமக்கு டினோட் பண்றது மாதிரி கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பாட்டம்ல டிமாண்ட் ரீஜன்ல இருக்கா, சப்ளை ரீஜன்ல இருக்கா அப்படின்றத நமக்கு இது காமிச்சு கொடுக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு கேண்டிலோட இம்பாக்ட் வந்து கீழே வரைக்கும் வரலாம், பட் யார் இங்க டாமினேட் பண்ண போறாங்க அப்படின்னா டிமாண்ட்ல இருக்கிறவங்க தான் பண்ண போறாங்கன்றத நமக்கு இந்த மாதிரி இண்டிகேட் பண்ணும். டிமாண்ட்ல யார் இருப்பாங்கன்னா பையர்ஸ் இருப்பாங்க, அவங்க அடுத்து மேலதான் எடுத்துட்டு போக போறாங்க அப்படின்றதுதான். இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் ஏன் கிரியேட் ஆகும்னா அங்க ஒரு ட்ராப் வந்து பண்ணுவாங்க. யாருன்னா இப்போ நான் உங்களுக்கு ஒரு இது சொன்னேன்ல, இந்த லோக்கு கீழே க்ளோஸ் வச்சா எக்ஸிட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி என்ன எல்லாரும் பண்ணிருப்பாங்கன்னா இதுக்கப்புறம் ஒரு என்ட்ரி எடுத்தவங்க எல்லாருமே ஸ்டாப் லாஸ் எங்க வச்சிருப்பாங்க, இந்த லோ கீழே தான் வச்சிருப்பாங்க. அப்ப அந்த லோ கீழே வருது அப்படின்னா ஆப்வியஸ்லி அங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபியர்ல வந்து செல் பண்ணுவாங்க. ஒரு பை ஆர்டருக்கு செல் ஆர்டர் கண்டிப்பா தேவை. செல் பண்றது எல்லாத்தையும் அவங்க பை ஆர்டருக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு மேல வந்துருவாங்க. யாரு அப்படின்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ். நான் சொல்றது புரியுதா? எல்லாரோட ஸ்டாப் லாஸ்மே என்ன, செல் ஆர்டர்ஸ் தான்.
ஆமா. நீங்க வந்து பை பண்ணணும். இப்போ நான் வந்து ஒரு ரீட்டைலர், நீங்க ஒரு இன்ஸ்டிடியூஷன் வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 1000 குவான்டிட்டிஸ் வந்து வாங்கியிருக்கேன். இன்ஸ்டிடியூஷனுக்கு 1000 ஏதோ ஒரு சின்ன குவான்டிட்டி தான், எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் வாங்கின 1000 இங்கே வாங்கியிருக்கேன். ஸ்டாப் லாஸ் இந்த லோவுக்கு கட் பண்ணாலே எக்ஸிட்னு வச்சிருக்கேன். நீங்க ஒரு இன்ஸ்டிடியூஷன் எங்க ஆர்டர் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பை ஆர்டர் போட்டு வச்சிருக்கீங்க. அந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகணும்னா என்ன ஆகணும்? மார்க்கெட் வந்து கீழே வரணும். கீழே வந்தாதான் அந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதை கீழே வர வச்சு உங்களோட பை ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்றதுக்காக என்னோட ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ண வைப்பாங்க. ஹிட் பண்ண வச்சு அவங்களோட பை ஆர்டர் எல்லாம் எடுக்க வச்சு மேலே போவாங்க. அதுக்காக இந்த மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வந்து நடக்கும். ஸ்ட்ரென்த் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியும். புரியல. அந்த லோ வந்து அவங்க இதா வச்சிருக்காங்க, இந்த இதை ஹிட் பண்ணா வந்து நான் பை பண்ணிடுவேன் அப்படின்னு. ஆமா, அந்த லோ எதுக்காக வந்து தொட வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட பை ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிறதுக்கு. பை ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகணும்னா ஆப்போசிட்ல யாராவது செல் பண்ணணும். அந்த யார் செல் பண்ண வைப்பாங்கன்னா ஏற்கனவே ட்ரேட் எடுத்தவங்களோட ஸ்டாப் லாஸ்ல இந்த இடத்துல இருக்கும். அது எல்லாத்தையும் ட்ரிகர் பண்ணி செல் பண்ண வச்சுட்டு மேலே போவாங்க. பட் மார்க்கெட் ஸ்ட்ரென்த் மேலன்றது தெரியும். இந்த மூமெண்ட் ஏன் நடக்குது அப்படின்னா இந்த ட்ராப்குள்ள எல்லாரையும் மாட்ட வச்சு அவங்களோட செல் ஆர்டர்ல எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிறதுக்காக. அதான் இந்த RSI டைவர்ஜன்ஸ் அப்படின்றத ஜஸ்ட் ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனா வச்சுக்கோங்க. இப்போ ஒரு இடத்துல ஒரு W ஃபார்ம் ஆகுது, அந்த W எனக்கு எஃபெக்டிவா இருக்குமா இருக்காதான்னு தெரியல அப்படின்னு ஒரு டவுட் வருதுன்னா அது ஃபர்ஸ்ட் அதோட ஃபார்மேஷன் பாருங்க. கிராஜுவலா இருக்கா, பாட்டம்ல இருக்கா அப்படின்றத. அண்ட் இது நல்ல டாப்ல இருக்கு. ஸோ இது பாட்டம் நல்லாவே தெரியுது பார்க்க. ரீசெண்ட் டைம்ல அதுதான் வந்து லோ. பட் இந்த இடத்துல ஏற்கனவே அங்க ஒரு கரெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. மார்க்கெட் ஆல்ரெடி மேலே கீழேன்னு தான் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி டைம்ல நீங்க ட்ரேட் எடுக்கிறது ரிஸ்க் தான். பட் இப்போ நான் RSI பார்க்கும்போது எனக்கு அங்கே டைவர்ஜென்ஸ் இருக்கா, அப்போனா ஓகே, கண்டிப்பா அட்லீஸ்ட் கொஞ்சம் மூவ்மெண்ட்டாவது மேலே போகும்பா அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். இருந்தாலும் பெட்டர் நீங்க அந்த இடத்துல வாட்ச் பண்ணலாம். நீங்க அஷ்யூம் பண்ணது நடக்குதா நடக்கலையான்ற மாதிரி. ஏன்னா அது டாப்ல இருக்கு, நல்லா மேலே இருக்கு. அதனால நம்ம அந்த இடத்துல ரிஸ்க் எடுக்க வேணும். இதே மாதிரி இப்போ மேலே ரியாக்ஷன் நடக்கும்போது டைவர்ஜென்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றதையுமே செக் பண்ணி பார்க்கலாம். இங்க ஒரு மூவ்மெண்ட் நடந்திருக்கு, இதை வாட்ச் பண்ணுங்க. ஒரு ஹை அண்ட் ஹையர் லோ அண்ட் ஹையர் ஹை தென் லோயர் லோ. ஓகே, இதுதான் உங்க ஃபார்மேஷன். நான் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணேன் அப்படின்னா ட்ரெண்ட் லைன் வந்து மேலே இருக்கு. தட் மீன்ஸ் மார்க்கெட் சோஃபார் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்குன்ற மாதிரி. பட் இங்க வந்து உங்களுக்கு என்ன ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு? சேம் கேண்டில்ஸ், லோவர் ஹை ஃபார்ம் ஆயிருக்கு. லோவர் ஹை ஃபார்ம் ஆயிருக்கு. இங்க வந்து ஹை ஹையர் ஹை, இங்க வந்து ஹை லோவர் ஹை ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு RSI டைவர்ஜென்ஸ். அப்போ இதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபால் ஆகும் அப்படின்றது தான் நமக்கு இந்த இடத்துல சொல்லிருச்சு. இந்த ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆன உடனேவே இது சொல்லிருச்சு இங்க மார்க்கெட் கீழே வர போகுது அப்படின்ட்டு. அதே மாதிரி அடுத்து மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கு. இதை எங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்க ஒரு டார்கெட் வைக்கிறீங்க, டார்கெட்டை மார்க்கெட் இந்த மாதிரி பிரேக் பண்ணும். நம்ம இங்கேயே பார்த்தோம், இந்த இடத்துல வந்து இந்த ஹையை இந்த இடம் பிரேக் பண்ணிருச்சு. பிரேக் பண்ணிட்டு மேலே போயிட்டு இருக்கு. பட் RSI வந்து கீழே வந்துட்டு இருக்கு. இந்த இடம் மேலே போகுது, இது கீழே வருது, தெரியுதா? இந்த 2 கேண்டில் மேலே போயிருக்கு. பட் இங்க RSI வந்து ஒரு ஃபால் கொடுத்துருக்கு. அது எதனாலனா அது வந்து ஓவர் பாட் ரீஜன். ஸோ அந்த இடத்த தாண்டி அதால போக முடியாது. சொன்னல, அது வந்து அது அந்த 0 to 100 தான் அது மூவ் ஆகி ஆகணும். 100 தாண்டி அதால போக முடியாது. ஸோ அது ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் வந்து கொடுக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம வந்து நம்ம இப்போ பேசின கான்செப்ட் படி கன்சிடர் பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ இங்க கூட எப்படி இருக்கும்னா இது மேலே இருக்கு. ஓகே, இந்த ஃபார்ம் அப்போ இது கீழே இருக்கு. ஓகே, ஸோ அப்போ இங்க இருந்து ஃபால் தானே ஆயிருக்கணும். ஆனா அது ஆகலை. லைட்டா கீழே வர்ற மாதிரி வந்துட்டு மேலே போயிடுச்சு.
அப்போ இந்த இடத்த நான் எப்படி கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வரலாம். இது எங்க ஃபார்ம் ஆயிருக்கு இப்போ நடுவில் நமக்கு இங்கே கிடைச்சது வந்து நியர்லி ஒரு 60-50 ரேஞ்சில் வந்து கிடைச்சிது. பட் இங்கே வந்துருக்கிறது வந்து ஓவர் பாட் ரீஜன்ல கிடைச்சிருக்கு. ஸோ அந்த இடத்துக்கிட்ட மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு கரெக்ஷன் கொடுக்கும். ஏன்னா அதால் அதை தாண்டி போக முடியாது. அப்படியே போனாலும் ஒரு 80-85 வரைக்கும் தான் போக முடியும். அதுக்கு மேலே அதால் போக முடியாது. ஸோ அதுக்கு லோவர் வேல்யூ நோக்கி வந்து தான் ஆகும். மிட் ரேஞ்சில் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி கரெக்டாக இருக்கும். டாப் அண்ட் பாட்டமில் இருக்கிறத விட மிட் ரேஞ்சில் இருக்கிறது, ஐ மீன் ஃபால் ஆகிறதுக்கு சொல்கிறேன், ஓரளவு கரெக்டாக கிடைக்கும். இப்போ பாட்டமில் கிடைக்கிறது வந்து அபோவ் ஒரு 35க்கு மேலே உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும். இந்த இடத்துக்கிட்டலாம் எடுத்துக்கிட்டோம்னா இது எங்கே கிடைச்சிருக்கு, 33 அந்த ரேஞ்சில் வந்து கிடைச்சிருக்கு. பிரேக் அவுட் நடக்கும்போது 45 கிட்ட வந்துருச்சு. ஓகே, இன்வேஸ் நம்ம என்ட்ரி இங்கே தான், இந்த கேண்டில் தான் என்ட்ரி. அது இருக்கும்போது 45 ஆல்மோஸ்ட் பாதி வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்க பாக்குறது வந்து உங்களுக்கு மேலேயே தான் இருக்கு, நியர்லி 70 கிட்ட தான் இருக்கு. 65ல 70 கிட்ட தான் இருக்கு. நான் சொல்றேன்ல, இதை நீங்க 100% ஒரு கன்ஃபர்மேஷனா வச்சுக்க தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு அடிஷ்னல் ஹெல்ப்புக்காக இது யூஸ் பண்ணிக்கோங்கன்னு தான் சொல்றேன். பர்டிகுலர்லி பாட்டம்ல மட்டுமே கூட நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். டாப்ல வந்து நீங்க ஆஸ் யூஷுவல் ட்ரெண்டோட ரிவர்சல் பாயிண்ட்டை கூட கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதை கூட பார்க்க வேண்டிய மேலே பாட்டம்ல நீங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஹெல்ப்பா இது யூஸ் பண்ணிக்கோங்க. டாப்ல கூட ஸ்கிப் பண்றேன்னா பண்ணிருங்க, உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னா. வேற ஏதாவது ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். இங்க நான் SBI எடுத்துட்டேன். இங்க ஒரு W ஃபார்ம் ஆகியிருக்கு. பட் முன்னாடியே ஒரு ரீசன்ட் லோ இருக்கு. ஓகேவா, அந்த லோ இருக்கு, இங்கேயுமே ஒரு லோ இருக்கு. ஸோ அதனால மார்க்கெட் கீழே வரைக்கும் கூட வந்துட்டு அங்கிருந்து போறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்ட்டு நம்ம கன்சிடர் பண்ணிருக்க மாட்டோம். பட் இந்த இடத்துல 3 இயர்ஸ் முன்னாடி இருக்குல்ல அந்த லோலாம், பட் அதுவும் ப்ராப்ளமா? நம்ம பாக்குறது ஹையர் டைம் ஃப்ரேம். ஸோ அதனால இது கூட ஓகே. பட் இந்த இடம் வந்து உங்களுக்கு ரொம்ப கிட்ட இருக்குல்ல, கேண்டில் வைஸ் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 கேண்டில் தான் வரும். அதனால அதை நம்ம வந்து பண்றோம். அப்படியே போனாலுமே இது எவ்வளவு போயிருக்கு பாருங்க, ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் தான் போயிருக்கு, அதுக்கப்புறம் ஃபால் ஆயிடுச்சு. அவ்வளவு தூரம் வரைக்கும் போயிருக்கு, நியர்லி ஒரு 50-60% வரைக்கும் மூவ் ஆயிருக்கு. இங்க நீங்க என்ட்ரி எடுத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வச்சுக்கலாம். ரிஸ்க் வந்து 26%, ரிவார்டு அப்போ வந்து இவ்வளோ ஒரு 78 வருமா, 3 டைம்ஸ்னா 78 வரும். ஓகே, இல்லை ப்ரீவியஸ் ஐங்கும் போது ப்ரீவியஸ் ஐ எக்ஸாக்டாக எவ்வளோ கொடுத்துருக்கு, 79 கொடுத்துருக்கு. இந்த இடத்துல அந்த டாப் ஆஃப் த வீக்கு தொடலை. மோஸ்ட்லி எதை கன்சிடர் பண்ணுவோம்னா பாடியோட க்ளோஸ் தான் கன்சிடர் பண்ணுவோம். நம்மளோட டார்கெட் ப்ரீவியஸ் ஐயை ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த க்ளோஸ் எதனாலனா லைன் சார்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான் போயிருக்கும், அதுக்கு மேலே காமிச்சிருக்காது. ஹேண்டில் விட்டு இவ்வளோ தூரம் போயிருக்கு. பட் லைன்ல வச்சு பார்த்தீங்கன்னா அதுதான் ஹை. ஸோ அதனால அதை வந்து நீங்க டார்கெட்ன்ற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கணும் ப்ரீவியஸ் ஹைன்னு பார்க்குறீங்க அப்படின்னா. இந்த மாதிரி நிறைய வாட்ச் பண்ணி பாருங்க. நம்ம டே டைம் ஃப்ரேம்ல பார்த்துருப்போம், ரொம்ப முன்னாடி இருக்கா வராது. ஓகே,
வந்து இந்த ரீஜன் இதை வந்து பிரேக் அவுட் எப்போ கொடுத்துருக்கு அப்படின்னா நம்ம இந்த இடத்துலலாம் ரொம்பவே கரெக்டிவாக இருக்கு. அதனால இந்த கேண்டில்ல தான் ஆக்சுவலாக என்ட்ரி எடுத்திருப்போம். ஸோ இந்த இடம் தான் வந்து நம்மளோட என்ட்ரியாக இருந்திருக்கும். இந்த என்ட்ரி எடுத்தாலுமே ப்ரீவியஸாக இங்கே ஒரு ரீடெஸ்ட் நடந்திருக்கு. இதை கூட நம்ம எஸ்எல்ஆ கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த ரீடெஸ்ட்டை கூட நம்ம எஸ்எல்ஆ கன்சிடர் பண்ணிக்கலாம். எவ்வளோ எஸ்எல் வந்திருக்கு? 6% தான் வந்திருக்கு. அதனால லோயர் டைம் ஃப்ரேம் மந்த்லியில் பார்க்குறோம். அப்போ டே டைம் ஃப்ரேமில் தான் நம்ம போயிட்டு என்ட்ரிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி டே ஆர் 1 hour டைம் ஃப்ரேமில் பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது இன்னுமே ஷார்ட்டர் எஸ்எல் வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அதான் அப் டு நம்ம 20% வரைக்கும் ரிஸ்க் அலோவ் பண்ண ரெடினா, இன்கேஸ் மார்க்கெட் இந்த இடத்த ரீச் பண்ணால் கூட அடுத்த ரீடெஸ்ட் பாயிண்ட் வந்து இங்கே இருக்கு. இது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அது வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 18% வருது. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஓகே. இதுல ப்ரீவியஸா நம்ம பார்த்தது பாட்டம்ல கிடைச்ச என்ட்ரி. இது வந்து உங்களுக்கு ஒரு மிட் ரேஞ்சில் கிடைச்சிருக்கு. ஸோ மிட் ரேஞ்சில் இருக்கும்போது டவுட்டா இருக்குன்னா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆல்டர் பண்ணிக்கலாம். ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே. அது உங்களோட ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பேரலா அந்த ஆர்எஸ்ஐயுமே செக் பண்ணி பாருங்க. ஓகே. ஆர்எஸ்ஐ எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா வந்து உங்களுக்கு ஈக்குவல் லோ கிரியேட் பண்ணிருக்கு மார்க்கெட்டு. இங்க கொஞ்சம் அப் ட்ரெண்ட்ல இருக்கு. இங்க வந்து கொஞ்சம் அப் ட்ரெண்ட்ல காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலா நான் சொன்னதுதான், இந்த ட்ரெண்டோட ஸ்ட்ரென்த் கரண்ட் கேப்பபிலிட்டி எப்படி இருக்குன்றத இந்த ஆர்எஸ்ஐ வந்து நமக்கு சொல்லும். ஈவன் ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம்ல கூட அப்ளை பண்ணலாம். பட் எஃபெக்டிவ்னஸ் அப்படின்னு கம்பேர் பண்ணீங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேம்ல தான் வந்து மோர் எஃபெக்டிவ். லோயர் டைம் ஃப்ரேம் போக போக எஃபெக்டிவ்னஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டே போகும். அது ப்ராபபிலிட்டி வந்து லோ ஆயிடும் லோயர் டைம் போகும்போது. இனிமேல் டபிள்யூ பார்க்கும்போது பேரலா இந்த ஆர்எஸ்ஐயும் கன்ஃபர்மேஷன் கொடுக்குதா இல்லை நெகட்டிவா இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணி பாருங்க.